நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். இப்போதான் சனி பயிற்சி முடிஞ்சது, குரு பயிற்சி முடிஞ்சது, உடனே சனி வக்ரம்னு ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படின்னா என்ன சார்? சனி வக்ரம் என்பது எப்பொழுதுமே நடக்கக்கூடியதான். சனி தன் இயல்பு நிலையிலிருந்து மாறி செயல்படுவது தான் வக்ரம் என்று அழைக்கப்படுகிறது. பொதுவா ஒரு கெட்டவன் திடீர்னு நல்லவனா மாற போறான். எப்பயிலேருந்து? ஜூலை 27 டிசம்பர் மாதம் வரைக்கும் அடுத்த 6 மந்த்துக்கு சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். இது எல்லார் வாழ்க்கையிலையும் வெறும் மங்களங்களும் நல்ல விஷயங்களும் மட்டும்தான் நடக்க போகுது. அவ்வகையில் எந்தெந்த ராசிக்காரங்க யார் யாரெல்லாம் சூப்பராக இருப்பாங்க, யார் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆக போகுது, யார் யாருக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுதுங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். ஓகே சார். சார், எப்பவுமே உயரத்துல இருக்கிற ராசி நேயர்கள்னா நம்ம மேஷ ராசி நேயர்கள் தான். அவங்களுக்கு இந்த சனி வக்ரம் எப்படி சார் இருக்க போகுது? மேஷம் என்றால் மோசம் அப்படின்னு சொல்லலாம். உயரத்தில் இருக்கிறாங்க நீங்க சொன்ன வார்த்தை நிறைய பேர் நம்பி மோசமானது இந்த மேஷம் தான். காரணம் என்ன அப்படின்னா, இவர் நமக்கு நல்லது செய்வார் சார், இவர் கூட சேர்ந்து டிராவல் பண்ணால் நம்ம லைஃப் நல்லா இருக்கும் என்றெல்லாம் இவருடைய உழைப்பை வாங்கிட்டு இவங்களை சும்மா விட்டுருப்பாங்க. கடைசியாக ஒரு கம்பெனி டெவலப் பண்ணதுக்கப்புறம் நீ தேவையில்லைன்னு அனுப்பியிருப்பாங்க. இதெல்லாம் நடக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு. 7.5 சனி ஆல்ரெடி 7.5 நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு இந்த சனி பகவான் நல்லது செய்வாரானா, இந்த நம்ம இப்போ இந்த மின்சார கட்டணம் இதெல்லாம் அந்த கல்வி இதெல்லாம் விளக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ நமக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அந்த மாதிரி சனி என்ன பண்ணுறாருன்னா 7.5 சனியை கேன்சல் பண்ணிடுறாரு. கேன்சல். இனிமேல் இந்த 6 மாதத்துக்கு ஒன்று 7.5 சனியே கிடையாதுப்பா, யூ கேன் என்ஜாய் அப்படின்னு சொல்லி இந்த சனி பகவான் 7.5 சனியா இருந்து வக்கரமாகும் பொழுது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 12ஆம் இடத்தில் இருப்பவன் வக்கரமானால் என்ன ஆகும்னா, அந்த 7.5 சனியே நல்ல சனியா மாறிடுறாங்க. அப்போ என்ன ஆகும்னா 12 1 2 பார்க்கும் பொழுது பண வரவு, மணி ஃப்ளோ நல்லா இருக்கும். மணி ஃப்ளோ. ஓகே. அதே மாதிரி 6ஆம் இடத்தை பார்க்கிறார். வேலைக்கே போகாதவங்களுக்கு தான் வேலை கிடைக்கும். கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆகணும்னு ஆசைப்பட்ட சார், அதுதான் நடக்கல. அட்லீஸ்ட் பக்கத்தில் இருக்கிற கம்பெனி கூட வேலைக்கு கூப்பிட மாட்டேங்கிறான். ரொம்ப பேர் நிறைய டிகிரி முடிச்சுட்டு வெயிட் பண்ணுவாங்க. அவர்களுக்கு எல்லாம் பொன்னான ஆஃபர் தேடி வரும். 6ஆம் இடம் என்பது கடன் செல்வியா. கடன் அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா, இந்த மேஷராசிக்காரர்கள் எப்பயுமே பிராண்டு பிரியர்கள். இவங்க பிராண்டாகவே இருப்பாங்க. இவங்க ஃபோனை வாங்கி பாருங்க, அது கூட ஒரு பிராண்டாக இருக்கும். இயர்பட்ஸ் காதில் கேத்தா இருந்தாலும் பிராண்டாக தான் யூஸ் பண்ணுவாங்க. இவங்க இது பிராண்டுக்கு செலவு பண்ணி இஎம்ஐ கட்டினதே அந்த குணமெல்லாம் மாறி, சார் ரன்னிங் மணி ரொம்ப முக்கியம் சார், சேவிங்ஸ் ரொம்ப முக்கியம் சார், அந்த மாதிரி ரொம்ப ஃபோக்கஸ்டாக மாறிடுவாங்க. பணத்தை சேர்த்து ஆரம்பிப்பாங்க. அடுத்து 9 பார்க்கிறார் சனி பகவான். அதிர்ஷ்டம் வரப்போகிறது. இது வரைக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் உனக்கு நான் என்ன செஞ்சிருக்கேன், ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சனி பகவான் மேஷராசிக்காரங்களை பார்த்து கேட்குறாரு. இது வரைக்கும் உனக்கு என்ன செஞ்சிருக்கேன், ஒன்றும் இல்லை, இனிமேல் போய் லாட்ரி சீட் ஒன்று வாங்க போ அப்படிங்கிற மாதிரி எதையாவது ஒரு அதிர்ஷ்டம் இன்ட்ரோடை பண்ண சார். எனக்கு இன்ட்ரோடை பற்றியும் ஒன்றும் தெரியாது, எதையாவது நான் சும்மா தொட்டேன். இஃப் யூ நோ ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சா யூ வில் பிகம் த மாஸ்டர் இன் திஸ் சாப்டர். பட் இஃப் யூ டோன்ட் நோ எனி சாப்டர்னு வச்சுக்கோங்க, யூ வில் பி த லெஜெண்ட் இன் தட் சாப்டர். என்ன எனக்கு தான் ஒன்றும் தெரியாதே அப்படிங்கிற மாதிரி 9ஆம் இடத்துல, ஆமா, ஒரு 9ஆம் இடத்துல சனி பகவான் பார்க்கும் பொழுது இன்ட்ரோடை பற்றி ஒன்றும் தெரியாது. நான் சும்மானா அதில் ஒரு 50,000 போட்டு பார்த்தேன், திடீர்னு அது 5 லட்சமா மாறிடுச்சுங்கிற. இதெல்லாம் ஏன் அப்படின்னா அந்த நேரம் அப்போ மேஷராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்து அதிர்ஷ்டத்தின் காரணமா ஷூட்டிங்ல இருக்கிறேன், நான் மீடியாவில் இருக்கிறேன் சார், என் அதிர்ஷ்டம் எனக்கு மட்டும் அந்த சேனல்ல கிடைச்சிருச்சுன்னா என் லைஃபே மாறிடு சார், அந்த மாதிரியான கலர் கனவுகள்லாம் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் இந்த வருஷத்தோட எண்டில் பாருங்க புகழேடியின் உச்சத்துல இவங்க இருப்பாங்க. இவங்களை பாக்குறதுக்கு ஒரு 3 மாசம் முன்னாடி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் போகணும். அந்த மாதிரி அளவுக்கு ஃபேமஸ் ஆயிடுவாங்க. பயங்கர ஃபேமஸ் மட்டும் கிடையாது, அண்ட் ஆல்சோ இவர்கள் நல்ல ரீச் ஆயிடுவாங்க. அதான் பெரிய விஷயம். மேஷராசிக்காரர்களுக்கு இந்த 7.5 சனி நார்மல் சனி கிடையாது, நல்ல சனியா மாற போறாங்க. ஓகே சார். இப்போ நீங்க ஃபினான்ஸ் சொல்லிட்டீங்க, தொழில் சொல்லிட்டீங்க, ஃபேமிலி இஷ்யூஸ் எப்பவுமே மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு சின்ன இது இருக்கும். அவங்களுக்கு எப்படி சார் இருக்கு? ஃபேமிலி இஷ்யூஸ் பொறுத்த வரைக்குமே சனி பகவான் 2ஆம் இடத்தை பார்க்கிறார். 2ஆம் இடம்னா குடும்பம் என்றும் ஒரு பொருள் உண்டு. அப்ப 2ஆம் இடத்தை பார்க்கும்போது அப்ப நிறைய பேர் கணவன் மனைவி பிரிஞ்சிருப்பாங்க. விட்டு போன வாழ்க்கையிலே அப்படி உட்காந்து ஃபீல் பண்ணிட்டே இருப்பார். அந்த ஐயா ஃபீல் பண்ணுவார். கொல்லப்படாதீங்க. அப்போ உங்களுக்கு சீக்கிரமா அவங்கள பிடிச்சி கூட்டு வந்து இன்னும் ஒன்று நீங்கள் லண்டன் போறீங்க அல்லது லண்டன் இங்கே வருது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்னா சேர்ந்து வாட ஆரம்பிக்க போறீங்க. நிறைய பேர் காதல் ஓகே ஆயிடும், வீட்டில் கண்டிப்பா அது மாதிரி ஆயிடும். மேஷராசிக்காரர்கள் பிரமாதம். ஓகே சார். இந்த டைம்ல அவங்களுக்கு வீடு வாகனங்கள் வாங்குற யோகங்கள் ஏதாவது இருக்கா? நிச்சயம் 200% இருக்கு. காரணம் 12ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது சுப செலவுகள் தான். இவங்க ஒரே விஷயம் தான் சில்வியா, வர்ற காசை பத்திரமா பண்ணணும். இவங்க இருக்க காசு வருதுங்கிறதுக்காக இது மாதிரி
கப்பல் வாங்க போகலான்னு கிளம்பிடக்கூடாது. ஸோ இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ பத்திரமா இருக்காங்களோ இந்த 6 மாதத்துக்குள்ள பேங்க் பேலன்ஸ் நல்லா இருக்கும். ஓகே சார், அடுத்ததான் நம்ம மாணவர்கள் கிட்ட தான் வருவோம். அவங்களுக்கு எப்படி சார் இருக்கு இந்த சனி வக்ரம்? சனிக்கும் எஜுகேஷனுக்கு சம்மந்தமே இல்லை. ஏன்னா சனி பகவான் 2ஆம் இடத்தை பார்க்கும்போது அது வந்து கெடுக்காம இருந்தால் போதும். ஏன்னா அதெல்லாம் குரு டிபார்ட்மெண்ட் ஆல்ரெடி 4ல் இருக்காரு. அதனால அதை பற்றி கவலை இல்லை. ஓகே சார், அப்ராட் போட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏதாவது இருக்கா? சூப்பராக இருக்குது. காரணம் என்னவென்றால் இவர்கள் 6ஆம் இடத்தை பார்க்கும்போது புது வேலைன்னு ஒரு அனுகிரகம் இருப்பதாலே, அதுவும் ஒரு அதிர்ஷ்டமான வேலைங்கிறதுனால அப்ராடு போகிற அதிர்ஷ்டம் இவர்களுக்கு கிடைக்கும். ஓகே சார், இவங்க ஏதாவது பரிகாரம் ஏதாவது செய்யணுமா இந்த சனி வக்ரத்தை தொடர்ந்து? இவர்கள் பரிகாரம்னு பார்த்தா எவ்வளோக்கு எவ்வளோ இவர்கள் வந்து எள்ளு தானியம், எள்ளுடால் செய்யப்பட்ட உணவுகள், அதெல்லாம் வந்து சனீஸ்வரனுக்கு படைத்த அன்னதானங்கள் செய்கிறாங்களோ, மேசராசிக்கு தன்மையாக தான் அதை அன்னதானங்களாக செய்யும் பொழுது இவர்கள் வாழ்க்கையில் நன்மை பிறக்கும். மாற்றுத்திறனாளிக்கு உதவி செஞ்சா இவங்க வாழ்க்கை கடவுளை கும்பிடுறதை விட இவர்கள் மனிதர்களுக்கு உதவி செய்யும் பொழுது மகத்தான பலன்களை அடைவார்கள். கண்டிப்பா சார், நீங்க சொல்லும் போது எனக்கே ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்குது. நம்ம மேஷராசி நேயர்களும் இதை பார்த்துட்டுப்பா சார் சொன்னா நடந்துருங்கிற நம்பிக்கை பிறந்திருக்கும். ரொம்ப அருமையா சொன்னீங்க சார், நன்றி.